பிரைஸ் லார்ட். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி இந்த மனுக்குள்ள வேண்டாத கனியை ருசி பார்த்துச்சு, விளக்கப்பட்ட கனியை ருசி பார்த்துச்சு. ஆண்டவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்து அந்த வீழ்ச்சி அதனால ஏற்பட்ட பாதிப்புலேருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களோ சூழ்நிலைகளோ நல்லவர்களை நமக்கு பார்ப்பது அரிது. ஒரு நேரம் நல்லவங்களா இருந்தாலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் நல்லவன்றதை நமக்கு வெளிப்படுத்துகிற வாய்ப்புகள் அநேகத்தை உண்டாக்கி இருக்கிறார் நாம் பார்த்தோம். அதனால கர்த்தர் நல்லவர் என்பதை தாவீது மோசமான சூழ்நிலையில ருசித்து பார்த்தார். அதை போல ஆண்டவர் நல்லதில்லாத எப்படி பச்சை தண்ணியில ருசி இல்லையோ அந்த மாதிரி மனுஷனுடைய இயல்பே அவன் ருசிக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்குள்ள கிரியை செய்து சமயம் வரும் பொழுது அவனை மாற்றி அவனை ருசியுள்ளவனா மாற்றுவார். தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது போல ஆண்டவர் ருசி இல்லாத மனுஷனை ருசி உள்ளவனா மாற்றுவார் சமயம் வரும் பொழுது. அதனால நீங்க காத்திருக்கிற, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற நபர்களை ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். அது வரைக்கும் எல்லா சூழ்நிலும் கர்த்தர் நல்லவன்றதை நம்ம ருசித்து பார்த்து சந்தோஷத்தோட வாழணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நான் எதை பத்தி ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார்னா, கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அதை நினைக்க ஆவியானவர் பல விஷயங்களை அதுல இருந்து எனக்கு காண்பித்து கொடுத்தார். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 68:13, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசுமுன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இந்த வசனத்துல இருக்கிற இடம் அடுப்படி. ஆனா நீங்க இருக்கிற விதம் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகு. பாருங்களேன், அந்த சூழ்நிலை சம்பந்தமே இல்லாத ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அதாவது அடுப்பங்கடையில கிடந்தா அடுப்படியில இருந்தா அது அண்டங்காக்கா மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை. அடியில அடுப்புக்கு அருகில எதெல்லாம் இருக்கோ உங்களுக்கே தெரியும், கறி பிடிச்சி போய் இருக்கும். இந்த காலத்துல ஸ்டவ் தான் நம்ம கேஸ் யூஸ் பண்றோம். கறி பிடிக்கலனாலும் அந்த எண்ணெய் பிசுலாம் பிடிச்சி அடுப்புக்கு அருகில் இருக்கிற எதுவும் அலங்காரமா இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிடக்கிற சூழ்நிலை அடுப்பினடியா இருந்தாலும் நான் உங்களை அலங்கரிப்பேன்றாரு. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை உங்களை பாதிக்காத அளவு என்னுடைய அலங்காரம் உங்களை முழுவதுமாய் மூடி இருக்கும். அப்படி நம்மளை அலங்கரிக்க ஆண்டவர் விருப்பமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் எளியவிட குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னு பாக்குறோம். அப்படி உயர்த்தும் பொழுது குப்பையில இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அது பார்க்கவே அசிங்கமா நாற்றம் எடுத்து போய் அப்படி இருக்கும். அதை எடுத்துட்டு போய் மகிமையுள்ள சிங்காசனத்துல அப்படியே வைக்க முடியுமா? அந்த மகிமையுள்ள சிங்காசனத்துக்குன்னு ஒரு அலங்காரம் தேவை. அதை ஆண்டவர் என்ன பண்றார்? ப்ராசஸ் பண்ணி அந்த வைக்க போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதே போல இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, நீங்க இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் மட்டும் இப்படி பிறந்திருந்தேனா, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துருந்துச்சுன்னா, அப்படின்னு இந்த மாதிரி வசதிகள்லாம் இருந்துருந்துச்சுன்னா அப்படின்னு பல முறை நம்ம கம்பேர் பண்ணி யோசிச்சிருப்போம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னா, சூழ்நிலை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் அந்த இடத்துல சம்பந்தமில்லாத ஒரு அலங்காரத்தை நம்ம மேல ஆண்டவர் வைப்பன்னு சொல்றாரு. அப்படி ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் நம்ம மேல வைத்து நம்மளை அலங்கரித்து அழகு பார்க்கிற தேவன். எசேக்கியேல் 16வது சாப்டர் எடுத்தோம்னா அதுல அழகா சொல்லியிருக்கு. அதுல ஆண்டவர் ரொம்ப அதை அந்த 16வது சாப்டர் நீங்க வாசிச்சிருப்பீங்க, இல்லைன்னா வாசிச்சு பாருங்க. நம்மளோட சால்வேஷன் எப்படி வருது, நம்ம ஒரு ரோட்ல கிடக்குறோம், நம்மளை எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரா, அதுக்கு ட்ரெஸ்ஸு நகைகள் இதெல்லாம் போட்டு ஆண்டவர் என்ன பண்றாரா, அலங்கரிக்கலாரா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 13வது வசனம் சொல்லியிருக்கு, பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ
அலங்கரிக்கப்பட்டாய், உன் உடுப்பு எசேக்கியேல் 16:13 உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. அதாவது நம்ம இங்கே பார்க்குற இந்த உலகத்தில் வந்து நேச்சுரல் பியூட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கே ஒரு அமேசிங்காக இருக்கும். எவ்வளோதான் ஆர்டிஃபிஷியலான காரியங்கள் இருந்தாலும் ஃபவுண்டைன் நேச்சுரல் மனுஷன் நிறைய ஃபவுண்டைனை க்ரியேட் பண்ணுறான். ஆனால் அந்த நேச்சுரல் ஃபவுண்டைன் வந்து அதுக்குன்னே ஒரு யூனிக்கான ஒரு பியூட்டி இருக்குது. அது போல் ஏன்னா அது ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் வந்து ரசித்து செய்கிற தேவன் ஒவ்வொரு காரியத்தையும். அவர் நம்மளை அலங்கரிக்கும் பொழுது அது வந்து யூனிக்காக இருக்கும், அது வந்து மேட்ச்லெஸ்ஸாக இருக்கும், அது வந்து மனுஷங்களுடைய காரியத்துக்கு முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் சொல்லியிருக்காரு இங்கே. அப்படியெல்லாம் நம்மளை அலங்கரித்து அழகு பார்க்குற ஒரு தேவன் நம்முடைய தேவன். அப்படி ஒரு வேளை நீங்கள் கண்ணீரோட கவலையோட அடுப்புக்கடியில் இருக்கிற மாதிரி உங்கள் முகங்கள் வாடி போய் வருத்தத்தோட வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நான் உன்னை அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் அலங்கரிக்கிறதுல முதலாவது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அழைப்பு வந்து நம்மளை ரொம்ப அலங்கரிக்குது. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அலங்கரிச்சார். நல்ல ஒரு பலவர்ண அங்கியை போட்டு யோசேப்பை அலங்கரிச்சார். ஆனால் அப்பா அலங்கரிச்சது, அதாவது மனுஷங்க ஒரு நல்லது செய்கிறாங்க, சில நேரங்களில் மனுஷங்க இறக்கப்பட்டு நமக்கு ஒரு நன்மையை செய்யலாம், இல்லை நம்ம மேலே அன்பாக இருக்கிறவர்கள் நமக்கு நன்மை செய்யணும்னு நம்மளை அலங்கரித்து பார்க்கணுன்னு விருப்பப்படலாம். ஆனால் யோசேப்பு எதை அலங்காரமாக அவனுடைய பையனுக்கு கொடுத்திருந்தாரோ அதே அலங்காரத்தை இன்னொரு பக்கம் சகோதரர்கள் உரிந்து கொண்டார்கள். மனுஷங்க கொடுக்குற அலங்காரம் இப்படிப்பட்டதாங்க. மனுஷங்க நமக்கு செய்கிற நன்மையெல்லாம் நிரந்தரம் இல்லாத போயிடும். அவங்க நம்மளை நேசித்து செஞ்சாலுமே கூட அதுக்கு கேரண்டி கிடையாது. ஒரு மனுஷங்க நமக்கு நன்மை செஞ்சால் இன்னொரு மனுஷங்க அதை பறித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையே இப்படி தான் இருக்கும். லேயாளுக்கு கூட கூச்ச பார்வை. அவங்க அப்பா அவளோட லைஃப்பை செட்டில் பண்ணுறாரு. ஆனால் செட்டில் பண்ணாலுமே அவளுக்கு அந்த நிம்மதி வந்து எங்கேருந்து வந்துச்சு? அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அந்த யூனிக் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பரம தகப்பன் அவளை ஆசீர்வதிக்கும் போது தான் வந்துச்சு. ஸோ அது மாதிரி மனுஷங்க ஒரு வேளை நமக்கு சில நன்மைகளை செஞ்சுருக்கலாம், அதை இன்னொருத்தவங்க வந்து அதை தட்டி பறிச்சிருக்கலாம். மனுஷங்க செய்கிறது எல்லாமே இப்படி வந்து நிரந்தரம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் அதே யோசேப்பை தேவன் அலங்கரிக்கிறார், அவரோட அழைப்பை கொண்டு அலங்கரிக்கிறார். அப்படி அலங்கரித்த பிறகு அதை யாரும் டச் கூட பண்ண முடியல. பார்க்க தான் முடிஞ்சிச்சு, பார்த்து பிரமிக்க தான் முடிஞ்சிச்சு, ஆச்சரியப்பட தான் முடிஞ்சிச்சு. அவ்விதமாக ஆண்டவர் வந்து யோசேப்பை அலங்கரித்தார். அலங்கரிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை கொண்டு நம்மளை அலங்கரிக்கிறார். லேவியராகமம் 21:12 சொல்லி இருக்கு. அந்த அபிஷேகம் வந்து கிரீடமா. லேவியராகமத்துல 21வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லியிருக்கு. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. ஸோ நீங்கள் அது விசிபிளாக தெரியுதோ இல்லையோ, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உங்கள் மேலே நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னா ஒரு க்ரௌனோட தான் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். க்ரௌன்லாம் வந்து ஒரு பிரின்சஸ்க்கு கொடுக்க வேண்டிய விஷயம். நம்மளும் ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள்ன்றதுக்கு ஆண்டவர் க்ரௌன் அனாயிட்டிங் ஒரு க்ரௌனாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் நம்மளை அலங்கரிக்கிறாரு. எஸ்தர் குறித்து கூட சொல்லியிருக்குங்க. எஸ்தர் வந்து அதாவது அகாஸ்வேர ராஜாவுக்கு பெண் பார்க்கணுன்னா அந்த தேசத்தில் ரூபவதியாக இருந்த எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ரொம்ப ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த கொஞ்சம் கூட ஒரு மாசே இல்லாத அளவு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனாலுமே அங்கே எஸ்தர் வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டாங்க. ஏன் எஸ்தர் வின் பண்ணாங்க அப்படின்னா, எஸ்தரோட பியூட்டின்றதை விட அந்த பியூட்டியில் இருந்த கர்த்தருடைய அலங்காரம். அதாவது அவள் யூத கோத்திரத்தை சேர்ந்தவ, அவள் தேவனுடைய பிள்ளை. அவள் வளர்ந்தது என்னமோ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு மொர்தகாய்க்கு ஒரு வளர்ப்பு பெண்ணாக வளர்க்கப்பட்டா. ரொம்ப ஒன்றும் ரிச்சான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் காம்படிஷனில் கண்டிப்பாக ராணின்ற காம்படிஷன் வரும்போது பெஸ்டானவங்க தான் அங்கே வந்திருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவளுக்குள்ளார
ஒரு யூனிக் ஒரு அலங்காரம் காணப்பட்டுச்சு. ஆண்டவர் அவளை வந்து தன்னுடைய அலங்காரத்தை கொண்டு பிளஸ் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் அவ எல்லாராலும் ஈர்க்கப்பட்டா. எல்லாருக்கும் அவள் மேல ஒரு கண்ணு, ஏன்னா கர்த்தருடைய அலங்காரம் அவள் மேல இருந்துச்சு. இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்க நீங்களும் அந்த மாதிரி வாஞ்சி உள்ளவர்களா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை வந்து அலங்கரிப்பார். யூனிக்கான பிளெஸிங்ஸை கொடுத்து ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். ஆண்டவர் அலங்கரிக்கிற அலங்கரிப்பை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. என்னாகமத்துல ஆரோனை ஆண்டவர் அழைக்கிறார். அழைச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக அவன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆண்டவர் வந்து அவனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. பண்ணி அவனை அலங்கரிக்கிறாரு. அலங்கரிச்சுட்டு அலங்கரித்து இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் வைத்தா இஸ்ரேல் ஜனங்கள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்த மாதிரியே தெரியல. ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீஸ்ஹுட், அந்த ஆசாரியத்துவத்தை கொடுக்குறாரு. அவன் ட்ரெஸ்ஸஸை மாற்றுறாரு. எல்லாமே அவனுக்கு இருந்தாலுமே கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதளவில் அவன் நிந்திக்கப்பட்டவனா இருந்தான். அவனை வந்து சரியான அளவில் மனதளவில் அவங்க அக்செப்ட் பண்ணலை. அவன் வெளி தோற்றத்தை ஆண்டவர் மாற்றி இருந்தார். அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் இஸ்ரேலர்களுக்கு அது புரியவே இல்லை. அந்த விலை மதிப்பு, அந்த அவனோட வேல்யூ வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னாகமம் 16, 14, 15, 16 இஷ்யூஸ் வருது. ஒரு ஃபைட் வருதாங்க. ஆரோனை குறித்து பொறாமப்படுறாங்க. ஆரோன் மேலே ஈகோ பொறாமையோடு அவங்க எழும்பி அவனை குறித்து முறுமுறுக்கும் பொழுது அங்கே மோசே தான் அதை சொல்கிறாரு. நான் வந்து இந்த ஜனங்களை அழித்து போட்டு நீங்கள் வந்து எங்களை அழைச்சிருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் உங்கள் வார்த்தையின்படி செய்கிறோன்னு நீங்கள் நிரூபிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுதே மோசையோட வார்த்தையின்படியே ஆண்டவர் கோராக அந்த புத்திரருடைய கூட்டத்தை பூமியை பிளந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுத்து டிஃப்ரென்ஷியேஷனை காட்டுறாரு. ஆனாலுமே நீங்கள் அந்த சாப்டரை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆண்டவர் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்த பிறகுமே அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. என்னாகும் 15 சொல்லியிருக்கு. அவங்க திரும்பவும் முறுமுறுத்து என்ன சொல்வாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாரையும் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 41வது வசனத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் நமக்காக தான் செய்வார். ஆனால் அதுவே ஜனங்களுக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவாக ரீச் ஆகும். நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு வேளை ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கலாம், உங்களுக்கு அந்த பொசிஷனையும் கொடுத்துருக்கலாம். ஆனாலுமே ஜனங்கள் மத்தியில் மனதளவில் உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை காணப்படும்னா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். எப்படி ஆண்டவர் ஆரோனை அலங்கரிச்சான்றது நம்ம நிறைய மெசேஜில் கேட்டிருக்கோம். அந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய கோலை ஆண்டவர் வந்து துளிர்க்க பண்ணுகிறார். அதாவது மோசே ஒரு திட்டத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. மோசையோட வார்த்தையை, ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டு செய்கிறாரு. ஆனாலுமே அது மனமாற்றத்தை உண்டாக்கல. ஆனால் இப்போ ஆண்டவரே யூனிக்காக ஒரு பிளான் அங்கே வைக்கிறார். அந்த பிளான் தான் எல்லாரோடைய கோழியை எடுத்துட்டு வாங்க, இந்த முறுமுறுப்பை எப்படி ஒழிய பண்ணணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை குறித்து நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க மைண்டில் வந்து இன்னும் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு நிலை இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தும் அழைத்தும் யாரும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா யூனிக்காக அதுக்காகவே ஒரு பிளானை ஆண்டவர் வச்சுருக்காரு. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் எதிர்பாருங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அந்த இடத்துல கோள்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு இப்போ ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு காரியத்தை செய்யறதுனால ஆரோனுடைய கோல் துளிர்த்துருச்சு. இப்போ வந்து மறுத்து பேசவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் கப்சிப்னு அமைதியாக ஆயிட்டாங்க. இது எப்படி, ஏன்னா இது நடக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து வாய்ப்பில்லாத ஒரு யூனிக் பிளஸ்ஸிங்கை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இருதயம் வந்து திரும்பிடுச்சு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை உங்களுக்கும் செய்வார். உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் அலங்கரிப்பார். அப்படி அலங்கரிக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களை குறித்து நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க இருதயம் வந்து மறுபடியும் உங்களை வந்து எதிர்க்க முடியாத அளவு ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போகிறார். சந்தோஷமா இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அதே போல
ஆண்டவர் அலங்கரிக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அலங்காரம். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை இயேசுவை கேள்விப்பட்டிருக்கேன், இயேசுவை தெரியும் அப்படின்ற ஒரு இதோடு இருப்பீங்கன்னா, இயேசு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலங்காரம் உண்டாகும். அதாவது அலங்கோலம்னாவே ஒன்று அது மனுஷங்களால் வரும், இல்லைன்னா அது பிசாசினால் வரும். நம்மளை என்ன பண்ணுவான்னா அலங்கோலமாக்கிடுவான், நம்ம கேரக்டரை நாசப்படுத்திடுவான், நம்மளோட குடும்பத்தோட எல்லாவற்றையும் நாசப்படுத்திட்டு அதை அலங்கோலமாக்கி பார்க்கவே சகிக்க முடியாத அளவு செய்கிறவன் தான் பிசாசு. மனுஷங்களும் அப்படிதான், பொறாமை கொண்டு யோசேப்போட வஸ்திரத்தை உறிஞ்சிக்கிட்டு அவங்க அப்பா அலங்கரிச்ச அலங்கரிப்பெல்லாம் அலங்கோலமாக மாற்றி போட்ட பொறாமை நிறைந்த ஒரு சகோதரர்கள், சொந்த சகோதரர்களே அப்படி செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் இவர்களையெல்லாம் அலங்கரித்து மகிமைப்பட்டார். அப்படி ஆண்டவர் அலங்கரித்து இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் நான் சொல்லிட்டு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். மார்க் 5 சொல்லியிருக்கு, அநேக பிசாசுகள் பிடித்த அந்த லேகியோன் அப்படின்ற அந்த பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கை அந்த 5வது சாப்டரில் சொல்லியிருக்கு. அவன் ரொம்ப அலங்கோலமாக இருந்தான், அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். ஏன் இதெல்லாம் தனக்கு செய்கிறோன்னு அவனால் ரியலைஸ் பண்ண கூட முடியல. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவிகள் அவனை அப்படியெல்லாம் செய்ய வச்சுச்சு. அவனே காயப்படுத்திக்கிட்டான், அவனே கீறி கொண்டான். அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அவன் இருந்தது ஒரு கல்லறை. கூக்குரலிட்டான், கத்தனான், வித்தியாசமான சவுண்டெல்லாம் வருது அவனுக்குள்ளார இருந்து. பார்க்குற எல்லாரும் அவனை அருவருப்பாக பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. அவன் கிட்ட பழகிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அவனை பார்த்தாவே ஒரு பிசாசு பிடித்தவங்களை பார்த்தா தெரியும் அப்படி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் அப்படிதான் அவனை ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் அவன் வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றி இருந்துச்சு. கல்லறையில் இருந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு அவனை சந்தித்து அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவிகளை இயேசு அவனை விட்டு பிரிந்து போக பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கூட நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு முயற்சி எடுத்தாலும் நம்மளுடைய திராணிக்கும் மிஞ்சி பிசாசானவன் நமக்கு சேதத்தை உண்டு பண்ணுவான். ஆனா நம்மளோட திராணிக்கு மிஞ்சி அவன் செய்யலாம், தேவனுக்கு மிஞ்சி அவனால ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. சிறு வயதிலிருந்தே ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மகனை அவங்க அப்பா கிட்ட கொண்டு வருவாங்க, ஏசப்பாட்டை கொண்டு அவனை சுகப்படுத்த சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் கேட்பார், இது இவனுக்கு எவ்வளோ நாள் இருக்கு, இவன் சிறு வயதுல இருந்தே இருக்கு. அது என்ன பண்ணுது, அநேகம் தரம் கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுது. கொல்லும்படிதான் முயற்சி பண்ணுச்சு, ஆனா கொல்ல முடியல. பிசாசு கொல்லும்படி முயற்சி செய்த ஒரு காரியம், ஆனா அவன் முயற்சியின்படி நடக்கல. ஏன்னா தேவன் அற்புதம் செய்யும்படி முன்குறித்திருந்தார். இங்க பாருங்க, இந்த லேகியோன் இத்தனை பிசாசுகள் பிடித்த இந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறார். அந்த பிசாசுகளை துரத்தும் பொழுது அது பன்றி கூட்டத்துக்குள்ள போய் அந்த பன்றி கூட்டம் எல்லாம் இறந்து போச்சு. ஆனா இவனுக்குள்ள இருந்த பொழுது இவன் உயிரை பறிக்கல. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு லிமிட்டேஷனை வச்சிருந்தார், இவனுக்கு அற்புதம் செய்யும்படி வைத்திருந்தார். உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு அநேக போராட்டங்கள் இருக்கலாம். நான் என்னை சாகாத குறைதான் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நான் போராட்டத்தை சகிச்சிட்டேன், அந்த அளவுக்கு நான் வேதனையை பார்த்துட்டேன், ஏதோ நடைப்பணமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்களை குறித்திருக்கிறார், நிச்சயம் உங்களை சந்திப்பார். அதனாலதான் இந்த மனுஷனை சந்திச்ச உடனே இவ்வளவு அலங்கோலத்தையும் அந்த பிசாசுகளை துரத்தி ஆண்டவர் அலங்காரமாய் மாற்றுகிறார். அவனை குறித்து சொல்லி இருக்கு, இயேசுவினிடத்தில் மார்க் 5:15 லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதுக்கு முன்னாடி அவனோட காரியம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்படுவான், கல்லுகளால காயப்படுத்தி கொள்வான். அவன் ஒரு சரியான ஒரு நிலையில இல்லை. ஆனா ஏசு அவரை அந்த மனிதனை சந்தித்த உடனே அவன் இப்ப புத்தி தெளிந்தவனா மாறிட்டான். அவன் வஸ்திரம் தரிச்சு நீட்டா
ரொம்ப ஒரு டிக்னிட்டியோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆண்டவருடைய பாதத்தில் மரியாதைக்குரிய ஒரு நபராக அவன் அமர்ந்திருக்கிறான். அதுக்கு பின்னாடி அவன் போய் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்கிறான். தேசங்கள் எல்லாம் அவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அலங்காரம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வாய்ப்பில்லாத அவன் இருந்தது கல்லறை, அதே இடத்துல அதே சூழ்நிலையில புத்தி தெளிந்தவனாய் ஆண்டவர் அவனை அமர பண்ணினார். நீங்க இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை அலங்கரிப்பார். அதே இடம்தான், முட்களுக்குள்ள லீலி புஷ்பம். இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் ஒன்றும் செய்ய போறதில்ல. சின்ன வயசுல இருந்து அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், அந்த இடத்துலயே உங்களை அலங்கரிச்சு இதுதான் என்னோட யூனிக் பிளஸ்ஸிங் அப்படின்றத ஆண்டவர் காண்பிப்பார். மற்ற எல்லாருக்கும் நீங்க ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் மாறுவீங்க. இதை விசுவாசத்தோட எதிர்பாருங்க, இதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதை செய்து உங்களை சாட்சியாய் மாற்றுவார். நாளை தினம் மீண்டும் அடுத்து ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வசனத்தை கேளுங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ.